ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சுடி பேட்டர்னை வச்சு நம்மளுடைய மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்கலாம். இது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சுடி நோட்ஸு. இந்த நோட்ஸ்லேயே உங்களுக்கு கடைசியாக கொடுத்துருப்பாங்க, கடைசி பேஜில். இதுதான் நம்மளோட பேட்டர்ன் நம்பர்ஸ் வைஸ் பாடி லூஸ்க்கு எது எது மேட்ச் ஆகுங்கிறது நம்ம பார்த்து எடுக்கிறது. மெஷர்மெண்ட் எடுக்கிற வீடியோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இப்போ அதைப்படி நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேஜ் நம்பர் 20 பார்த்தீங்கன்னா நான் இங்கே போட்டு வச்சுருக்கேன். இது என்னோடய கஸ்டமரோட மெஷர்மெண்ட்டுன்னு இருந்தால் இந்த மெஷர்மெண்ட்டு. இப்போ இதை வச்சு நான் பேட்டர்ன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் பாடி லூஸ் வச்சு தான் பேட்டர்ன் செலக்ட் பண்ணுவேன். அப்போ நம்ம 38 இன்ச் பாடி லூஸ்க்கு நம்மளுக்கு என்ன பேட்டர்னுங்கிறது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த 10ஆம் நம்பர் பேட்டர்ன் 38 இன்ச் பாடி லூஸ்க்கு மேட்ச் ஆகும். அப்போ நம்ம இந்த பேட்டர்னோட அளவு நான் இங்கே திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக நான் இங்கேயே பென்சிலில் நோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு படி 10ஆம் நம்பர் பேட்டர்னுக்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது இதில் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். 34 இன்ச்சோட ஹைட்லேருந்து இது எல்லாமே நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த B10ஓட பேட்டர்ன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம B10 பேட்டர்ன் எடுத்துட்டோம். நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரியான பேட்டர்ன் இது. இந்த பேட்டர்ன் எடுத்துட்டோம். இது வந்து நம்ம கஸ்டமர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உயரம் வந்து நான் வந்து இப்போ லைனிங் துணியை போட்டிருக்கேன். லைனிங் துணியை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 ஃபோல்டாக, அதாவது 2 மீட்டர் துணியை நம்ம 2ஆக மடித்து அதுக்கப்புறம் கரபாகம் நமக்கு ஆப்போசிட் சைடில் வர மாதிரி மடித்து போட்டிருக்கேன். இப்போ மடிப்பு பக்கம் நம்ம சைடு இருக்குது. இங்கே வந்து நம்ம இந்த 2 மீட்டர் துணியோட எண்ட் பாயிண்ட்டு, இதுதான் ஃபோல்டிங் பாயிண்ட்டு. இங்கே வந்து நம்மளோட ஷோல்டர் வரணும், கீழே தான் வந்து பாட்டம் வரும். இப்போது நம்மளோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுதான் நம்மளோட பேட்டர்ன். இந்த பேட்டர்னில் இருந்து இப்போ நம்மளுக்கு உயரம் எவ்வளோ தேவை? 41. நான் லைனிங் கட் பண்ணுறது வந்து லைனிங் பொதுவாக நம்மளோட மெஷர்மெண்ட் என்ன இருக்கோ அதிலேருந்து ஒரு 2 இன்ச் மட்டும் குறைச்சிக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ நம்ம 39 இன்ச் வச்சா போதும். இப்போ நான் ஹைட் நான் வந்து மார்க் பண்ணுறேன். 39 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அந்த மார்க்கிங் படி நம்மளோட பேட்டர்னை வச்சு ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பேட்டர்னை நான் கரெக்டாக இந்த ஃபோல்டிங் கிட்ட இது வச்சுட்டேன். இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 1/2 இன்ச் கீழே இறக்கிக்கோங்க. இங்கேருந்து சைடு ஸ்லிட்டு எவ்வளோங்கிறது பாருங்கள். சைடு ஸ்லிட் பார்த்தீங்கன்னா தெரியும், பாட்டம் ஓப்பன் மேலிருந்து நம்மளுக்கு தேவை 22, ஆனால் பேட்டர்னில் இருக்கிறது 19. ஸோ நம்ம அதை வந்து 22 கிட்ட மார்க் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங் பண்ணிடலாம். இப்போது அதுக்கப்புறம் நம்மளுடைய ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணுறதுக்கு நடுக்கை அகலம் நம்ம எடுத்துப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 இன்ச் நம்மளோட பேட்டர்னில் இருக்குது. நம்மளுக்கு தேவையானது 14.5. ஸோ ஒரு 1/4 இன்ச் தான் வித்தியாசம். அதனால் இந்த பேட்டர்னில் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவையில்லை. இந்த பேட்டர்ன் நம்ம அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆர்ம் சைடு கிட்ட நம்மளோட பாடி லூஸ் கரெக்டுங்கிறதுனால நம்ம இதை அப்படியே வச்சுட்டோம். இப்போது இங்கே நம்மளோட எண்ட் பாயிண்ட்டும் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம், பாடி லூஸு 9.5 இன்ச்சு. அந்த 9.5 இன்ச்சோடதுக்கு இங்கே வச்சிடுறோம். அதிலேருந்து 1.5 இன்ச்சு இங்கே வச்சிடுறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பேட்டர்னை வச்சு அப்படியே ஒரு ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ட்ரா பண்ணும்போது இந்த இடத்துக்கிட்ட இப்படி பண்ணி கீழே நம்ம இந்த இடத்துக்கிட்ட தான் இந்த ஓப்பன் வரணும். அதனால் இது வரைக்கும் இப்படி இறக்கி இந்த பேட்டர்னை இங்கே வச்சுக்கலாம். இப்போது நம்மளுடைய பாட்டம் ஓப்பன் இந்த இடத்துக்கிட்ட 22 இன்ச் கிட்ட நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுது? 45 தேவைப்படுது. ஆனால் பேட்டர்னில் இருக்கிறது 41. இதுக்கும் உள்ள வித்தியாசம் 4 இன்ச்சு. அந்த 4 இன்ச்சுனா 4ஆக டிவைட் பண்ணி தான் இங்கே நம்ம அதிகப்படுத்துவோம். ஸோ 1 இன்ச் நம்ம அதிகப்படுத்தணும். இந்த இடத்துக்கிட்ட 1 இன்ச்சு நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இந்த இடத்துக்கிட்ட இருந்து இதுதான் அந்த அளவு. ஸோ இந்த அளவு இந்த இடத்துக்கிட்ட வச்சுட்டு இங்கேருந்து அந்த 1.5 இன்ச் அளவு இப்போ நான் மார்க் பண்ணது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த போர்ஷன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறத போட்டு ஸ்ட்ரெயிட்டாக வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இழுத்துக்கலாம். ஷேப் வேணும்னா அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டர்ன் ட்ரா பண்ணிட்டோம்.
நம்ம கஸ்டமருடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம இந்த இடத்துக்கே ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறோம். பாடி லூஸ் 38 இன்ச் இங்கே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இடுப்பு அளவு 33 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாடி லூஸ் அளவுலேருந்து கீழ்ப்பக்கமாக 33னா உங்களுக்கு 8.25 இந்த இடத்துக்கிட்ட மார்க் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பாட்டம் இந்த இடத்துக்கிட்ட நம்ம 11.25 இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இந்த மார்க்கிங்கில் இருந்து தான் நம்ம மறுபடியும் 3/4 இன்ச் வைக்கணும். இந்த 3/4 இன்ச் இங்கே வச்சுருக்கோம். ஆனால் இங்கே இருந்து நம்மளுக்கு இது 1.5 இன்ச். இந்த தையல் வர்றது 1.5 இன்ச்சு, இந்த ஷேப் கொடுக்கறது 3/4 இன்ச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த ஷேப் கொண்டு வந்து இப்படி இந்த இடத்துக்கிட்ட கம்ப்ளீட் ஆகணும். இங்கே இருந்து தான் இப்படி உள்ளே வரணும். இந்த உள்ளேருந்து தான் இப்படி இங்கே ஸ்ட்ரைட்டாக வரணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த பேட்டர்னை வச்சு இதை அப்படியே ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ட்ரா பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கிட்ட இப்படி கொண்டு வந்து இப்படி வந்து இங்கே நம்மளுக்கு தேவையான பாட்டம் ஓப்பன் அளவு இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து நம்மளோட ஃபினிஷிங் அளவு வச்சு அங்கேருந்து 3/4 இன்ச் அதிகப்படுத்தி அதை அப்படியே நேர் பண்ணிட்டோம். இப்போது இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது என்னென்னா நான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 போர்ஷனையும் ஒன்றா வச்சுருக்கேன். இந்த ஒன்றா வச்சு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இது 1.5 இன்ச் மார்க்கு. இந்த மார்க்குக்கு தான் நம்ம ஸ்டிச்சிங் போடுவோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம ஸ்டிச்சிங் போடுவோம். இப்போ நம்ம இதை கட்டிங் பண்ணிடலாம். சுடியை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மார்க் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு அந்த மார்க்கிங் படி நம்ம அப்படியே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களோட ஹைட் மார்க் பண்ண இடத்துல இருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம அர்காட் பண்ணிடலாம். ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு இப்போ இது பேக் ஃப்ரண்ட் ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. இப்போ நான் ஒரு போர்ஷன் பேக்குன்னு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ஷோல்டர் ஃபினிஷிங் அளவு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இங்கேருந்து 3 + ½ இன்ச், அப்போ இங்கே 3.5 இன்ச்சுக்கு ஒரு அர்காட் பண்ணிடலாம். இது பேக் போர்ஷன். பேக் போர்ஷனுடைய கழுத்து அகலம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 2.25. ஸோ பின் கழுத்துக்கு நெக்குக்கு 2.25. இப்போ நம்ம இதிலேருந்து ஃப்ரண்ட் போர்ஷனை தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இது தனியாக. இப்போது இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மேலேருந்து ஹைட் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் சைடும் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஷோல்டர் கிட்ட முன்னாடி கழுத்து இறங்காமல் இருக்கிறதுக்காக அந்த மெஷர்மெண்ட் நம்ம குறைக்கிறோம். இது எல்லா அளவுக்குமே ஸ்டாண்டர்டாக அதே 1/2 இன்ச்சு தான் நம்ம குறைக்க போகிறோம். ஹைட்லேயும் சரி அகலத்துலேயும் சரி ரெண்டுத்துலேயும் குறைச்சி இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்துருவோம். இதுதான் ஃப்ரண்ட்டு. இப்போது இந்த ஃப்ரண்ட்டில் அதே ஷோல்டர் ஃபினிஷிங் அளவு நம்ம இங்கே வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2.25 வரும். ஓகேங்களா? அப்போது நம்மளோட பின் கழுத்து 2.25, இது 2.25, 1/2 இன்ச்சு வித்தியாசம் வரும். அப்போ தான் நம்மளோட நெக் ஃபினிஷிங்கு கரெக்டாக கீழே இறங்காமல் வரும். இப்போ நம்ம கட்டிங் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் போட்டுட்டோம். இது வச்சு நம்ம மெயின் துணியை கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கை கட் பண்ணுறதை பார்க்கலாம். இது கைக்கு தேவையான எக்ஸ்ட்ரா கிளாத் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஸ்லீவுக்கு லைனிங் ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் யூஸ் பண்ண மாட்டாங்க.
மெயினாக நீங்கள் லைனிங் துணி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ஹேண்டாக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க போதும். இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஸ்லீவை நான் இப்போ இந்த இடத்துக்கிட்ட ஓப்பன் லேயில் போட்டுடுறேன். இப்போ நம்மளுடைய ஸ்லீவ் மெஷர்மெண்ட்டுக்கான பேட்டர்னை எடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன ஹைட் இருக்குங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணுறோம். ஸ்லீவ் பேட்டர்ன் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ஹைட்டு நம்ம பேட்டர்ன் படி எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம சார்ட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதே ஹைட்டு அதே பிரெத்து தான், உங்களுக்கு நடுக்கை அகலம் மட்டும்தான் மாறும். அதனால் நீங்கள் இந்த பேட்டர்னை அப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 1 இன்ச் மடிச்சு அடிக்க கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து லைனிங் துணியை அடிச்சிருப்பதுனால 1/2 இன்ச்சுக்கு மட்டும் வச்சிங்கன்னா போதுமானது. இப்படி வச்சு இந்த பாயிண்ட்டை இப்படி கொடுத்து இந்த 2 அர்க்காத் இருக்கிறது ஃப்ரண்ட் சைடு. அதுக்கப்புறம் இந்த மார்க்கிங்கை அப்படியே கொண்டு வந்து இப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க்கிங் பண்ணிட்டேன். இந்த மார்க்கிங் படி இந்த மெஷர்மெண்ட்டு எனக்கு பேட்டர்னோட மேட்ச் ஆச்சு, அதனால நான் அதை அப்படியே வச்சுட்டேன். உங்களுடைய மெஷர்மெண்ட்டுக்கு இது மேட்ச் ஆகலைன்னா குறைக்கிறதும் ஏற்றுறதும் அந்த இடத்துலையே நீங்கள் அதிகம் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை சென்டர் மடித்து இந்த அர்க்காத் பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ரண்ட் போர்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு நம்ம சென்டர் மார்க்கிங் இந்த இடத்துக்கிட்ட பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனுங்கிறது மாறாது. இந்த 1/2 இன்ச் அர்க்காத்து 2 பக்கமும் ஒட்டுக்காக தான் வரும், அதனால் அதை அப்படியே நீங்கள் அர்க்காத் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் பேட்டர்னும் எடுத்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஸ்லீவ் பேட்டர்னை இதில் வச்சு பொசிஷன் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பேக் போர்ஷன். இப்போ இந்த போர்ஷனை இங்கேருந்து 1/2 இன்ச்சு தையல் பிடிக்கிறது. ஸோ இங்கேருந்து இப்படி வச்சு இப்படி கொண்டு வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இங்கே காமிச்சோம்னா கரெக்டாக நம்மளோட நாச்சு இந்த நாச்சோட மேட்ச் ஆகிடும். இப்போ நம்மளோட சுடி கட்டிங்கு நம்மளோட பேட்டர்ன் படி எப்படி கட் பண்ணணுங்கிறது பார்த்துட்டோம். இதே மாதிரி உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து பேட்டர்னை மார்க் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம மெயின் துணியும் கட் பண்ணிக்கலாம். பேஸ் துணியை நம்மளோட மெயின் துணியை கீழே மடித்து போட்டிருக்கோம். மெயின் துணியோடதுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் சென்டர் பண்ணி அப்படியே மடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பேக் போர்ஷனுக்காக தனியாக மடிக்கும் போது உங்களுக்கு ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு நம்ம தனியாக விட்டுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு பிரெத் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் மடிச்சுக்கலாம். இப்போது நம்மளோட பேட்டர்னை வந்து இப்படி வச்சுக்கலாம். நம்ம லைனிங் கட் பண்ண பேட்டர்னை அப்படியே இப்படி வச்சுட்டு இந்த இடத்துக்கு நம்ம ஹைட் 2 இன்ச் எக்ஸஸாக விட்டுருந்தோம் இல்லைங்களா, கம்மியாக விட்டுருந்தோம் இல்லைங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஆல்ரெடி மடித்து அடிச்சிருக்காங்க. அதனால் இந்த போர்ஷன் நீங்கள் கணக்கெடுக்க வேண்டாம். மேலேருந்து 41 ப்ளஸ் மேலே ஒரு 1/2 இன்ச் மட்டும். அதனால் இப்போது மேலே அதிகப்படுத்திக்கலாம். அதிகப்படுத்திட்டு இப்போ இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். இந்த போர்ஷனை நீங்கள் எக்ஸாக்டாக கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாலும் இந்த பாருங்கள், இந்த 2 துணி இப்படி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த துணியை இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் அப்படியே கட் பண்ணிடுவேன். இந்த இடத்துக்கிட்ட நம்ம எக்ஸ்ட்ராவாகவே கட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு லைனிங் தைக்கும் போது அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம சைஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே கட் பண்ணிட்டோம். இது கூடவே நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷனையும் வச்சிடலாம். 2 போர்ஷனும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம ஃபோல்டிங் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் பார்த்துக்கோங்க. இந்த டிசைன் நம்மளுக்கு பேக்கோட பட்டிக்கும் எது மேட்ச் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நம்ம எடுக்க முடியும். இந்த டிசைன் நம்மளோட நெக் லைன் வந்து 6 இன்ச்சு. அப்போ இந்த இடத்துக்கு போயிடும். இவ்வளோ தான் நம்மளுக்கு தெரியும்.
நம்மளுக்கு எது வேணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும். இல்லைன்னா இந்த பட்டியை நம்ம பிரித்து மேலே ஏற்றிக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த டிசைன் அவுட் ஆனாலும் பரவாயில்லைங்கிறதுனால தான் நம்ம இப்படியே கட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்மளோட ஸ்லீவ் போர்ஷனுக்கு இதுலேயே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷனுக்கு ஸ்லீவை நம்ம அப்படியே இந்த மாதிரி வச்சு, நான் சொன்ன மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி திருப்புறதுங்கிறதுனால இதை அப்படியே திருப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம தையல் ஓட்டிக்கலாம். இதை அப்படியே நேர் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சுடி டாப்போட கட்டிங் ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டோம். ஒரு லைனிங் சுடியோடது இந்த மாதிரி நீங்கள் சுடியோட மெயின் கிளாத் கட் பண்ணும்போது டிசைனை பொறுத்து நல்லா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மடித்து போட்டுக்கோங்க.